பழனி ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டாளுங்களா? உன் பேர் என்ன? பொன்னாத்தா. அது என்ன பின்னால ஒரு ஆத்தா? தாலும் பட்டாலும் முத்தாரம் விட்டாலும் என்ன சுகமே என்ன சுவையே. ஏண்டா காட்டி யானைக்கு பிறந்தவன? இந்த இளவ கருமாந்திரத்துல ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? ஓடை மீது ஓடம் போலாடவா. அவர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியோ போட்டு ஆகிட்டு வரா. தங்கூதர வயசுல சங்கீதா. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. எது? அடங்கப்பா குச்சமே இல்ல. அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற? எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறாளே. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. தெரிஞ்சிருச்சா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இவன் என்ன லவ் பண்றா போல இருக்குடி. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. சரிடி கருப்பி எந்திரி. சூப்பர். அட என்ன அதுக்குள்ள எழுந்திருச்சீங்க? எல்லாரும் உட்காருங்க, இன்னும் எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இருக்கு, பாத்துட்டு போங்க. அதையா எடுக்கிற ஐயா உள்ள அதையா உள்ள அதையா எடுத்து தொலைற. மீச்சல தீய வைக்க அதையா எடுக்கிற ஐயா உள்ள. கண்ணாடிதான் அது. போ. உங்களுக்குள்ள ஏடா சுத்திக்கிட்டு இருக்க? கோயிலா இது? என்னாச்சு உனக்கு? பத்த மட்டும் எனக்கு மறந்துடும். மறந்துடுவியா? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. என்னடா என்னமோ பண்ண போய் சொல்லடா. சாம்பார் ஆப் எனக்கு. Don't worry. Any problem? One call. Sharavana will appear. 2 days later. எங்க போயிட்டீங்க? எத்தனை தடவை ஃபோன் பண்றது? செந்தில், உன் போன் வரும்போது நான் சபரிமலையில இருந்தேன். Don't worry. Any problem? One call. கிடையாது. வாயிலே மிதிக்கிறேன் பாரு. கேப்பியா? இன்று இரவு 10 மணி அளவில் தோட்டத்தில் தனிமையில் என்னை சந்திக்கவும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. வெளியே போகணும், வண்டி ரெடி பண்ணு. சரிமா. ஐயோ பத்மினி. இது வண்டி இப்படி போயிட்டு இருக்கு. அப்பா டிரைவரே, இப்படி மசா மசான்னு போயிட்டு தான் நாங்க எப்ப ஊருக்கு போய் சேர்றது? கண்டக்டர் டிரைவர்ட்ட சொல்லி கொஞ்சம் வேகமா தான் அழுத்தி வைக்க சொல்லுதே. எந்த ஊரியா நீ? கஞ்சம்பட்டி. இங்க எங்க வந்த? என் குழந்தைய சடங்குக்கு வந்திருக்கோம். இது யாரு? என் பொண்டாட்டி. கொஞ்சம் அனுப்புறியா? என்கிட்ட இல்லையா? அங்க உட்கார வைக்கிறதுக்கு அனுப்புறியா கேட்டேன். வண்டி ஸ்லோவா போறதுக்கும் என் பொண்டாட்டி அங்க போய் போறதுக்கு என்ன சம்பந்தம்? அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு. அப்படிங்கிற நயன்தாரா போய் உட்கார்ல. A few moments later. போல பாத்துருவோம். டிரைவர் பாக்குற மாதிரி உட்கார்த்தா. ஐயா கிளம்பிட்டல்ல. என்ன அடி முடியாம போனே? நீதான வேமா போன. இங்க வந்து இங்க உட்காரு. ஐயோ நயன்தாரா சீக்கிரம் வந்து. ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது.
ஏன்னா இது வாலிப வயசு. 6 மணிக்கு விளக்கு வச்சா வீட்டுக்கு வந்திரணும். சரிங்க 7 மணிக்கு குளிக்க வச்சு முதுகு தேய்க்கிறணும். சரிங்க 8 மணி நேரம் என்னோட கையால சாப்பிடணும். சாப்பிடுங்க, எனக்கு வேண்டாம். சாப்பிடுங்க, எனக்கு வேண்டாம். திண்ணையில உட்கார்ந்து வெத்தலை மடிச்சு போட்டுக்கணும். நீ நினைச்சாலும் அவன் 9 மணி அடிச்சா பாய் விரிச்சு கதை வடிக்கணும். மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். 10 மணிக்கு விளக்கு அணைச்சு பக்கத்துல வரணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எனக்கு என்னடா தெரியும் கேளுடா 5000 ரூபாய் தான் காய்கறி கடை வைப்பேன், 50000 ரூபாய் தான் மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். அப்ப என்ன கூந்தலுக்கு போலீஸ் வேலைக்கு வந்துரு அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. தாய் கிழவி நீளமா பேசாத மூச்சு வாங்கு. ஒன்ற புருஷன் அதான் என்ற அப்பன் ஜமீனு செத்தானே. ஒரு ஈ காக்கா வந்துதா இல்ல ஒரு நாய் தான் வந்து நின்னுதா? வெரி குட். ஒத்த ஆளு என்ற தோல்ல தூக்கி போட்டு போய் பச்சு வரல. இந்த அக்கிரமம் எங்கேயாவது நடந்திருக்கா? அக்கிரமக்காரனுங்க வீட்டுல அக்கிரமம் தாண்டா நடக்கும். இப்படி ஏடா கூட பேசுனா அடிச்சு கொண்டே போடுவேன். ஏண்டா பெத்த தாயை பார்த்து பேசுற பேச்சாடா இது? நீ தாயா? யார் சொன்னது? நான் பிறந்ததுனால நீ தாயான இல்லன்னா மலடி. மரண தண்டனை கைதி அன்னகொண்டா வெளியே வந்து லவ் பண்ணி தீவிரவாதிகளை அழிச்சு நாட்டை காப்பாத்தான். நம்ம பரமசிவன் படம்டா. இந்த செவத்துல மாட்டி இருந்ததே தலைவர் டிரஸ் எங்கடாது? இவ்வளவு அழகான வீட்டுல அந்த டிரெஸ் மாட்டி வச்சிருந்தா அசிங்கமா இருக்குமேன்னு நான் தான் உள்ள தூக்கி போட்டேன். உனது முதல்ல அதை மாற்றா. ஐ செட் டு இட். அந்த வடை என்னைக்குமே என் கண்ணுக்கு தெரியற இடத்துல இருக்கிறதுனால தான் நான் பணக்காரன் ஆயிட்டேங்கிற மமதை நெருங்காம இருக்கும். உண்மை. தானுங்கிற அகங்காரம் என்ன அணுகாம இருக்கும். என்னையும் மீறி சில நேரத்துல இந்த பண திமிர் வரும்போதெல்லாம் இந்த டிரெஸ்ஸ பார்த்து சீ நான் இதையா போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஏளனமா சிரிப்பேன். அது பதிலுக்கு என்ன சொல்லும் தெரியுமா? ஏய் என்ன போட்டு தாண்டா அப்புறம் நீ இதை போட்டிருக்கிற அப்படின்னு ஓங்காரமா ஓரமிட்டு பதில் சொல்லு. சூப்பர். தோங்க நிக்கிறான கருவாய. இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான், 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான், நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டேய் நீ சுமாரா இது என்ன இது? இந்த பாடா நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15000 அபராதம் கட்டிட்டு போ. 15000? அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15000 ஆச்சியா பாரு. அபராதத்தை சங்கத்துல இருந்து எடுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு துப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க, நடத்துறோம். துப்பு கட்டவன. தமிழ் படங்களை எங்க மரல் வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பி யாரு கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படியே வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலியா நினைச்சியாடா? இதெல்லாம் நீ யாராச்சும் சொல்லிட்டு போனா அதையும் சொல்லிடாதீங்க. அதான் தெரியாதா? கபாலிடா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. என்ன ராத்திரி நம்ம ஆடுன ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க? ஊரையே கலைக்கு போட்டு சும்மா கலைக்கு ஜேடு பேசிக்கிறாங்க. என்ன நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? கம்ப்யூட்டர் கத்துக்க. ஏண்டா படுவா வாயில பல்லு குச்சி வச்சுட்டு எங்கடா போவாங்க? அரண்மனைக்கா? எல்லா அவசரத்துக்கு தான். கலக்குறது இடம் தெரியல. எல்லா இடம் தான். போடா மொச்ச பயிரை இவ்வளவு திங்காதேன்னு சொன்னேன். நல்லா இருக்க. வெள்ளாம பண்ற காட்டுல விவசாயம் பண்ற தெரியல. விவசாயம் பண்ணீங்கன்னா உரம் போடுறது யாரு? அந்த பக்கம் சரிப்பா. அங்க யாரும் அசிங்கம் பண்றது? ஐயா ஆனது ஆச்சு. இந்த ஒரு 5 நிமிஷம் வெட்டி விடுவோம். போறங்க போறங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொம்பளை மேல கைய வைக்கிறான் ராஸ்கல். நீங்களே சொல்லுங்க, உங்ககிட்ட பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஆம்பளை உங்க மேல கை வச்சா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? கோவம் வருமா வராதா சொல்லுங்க. என்ன சின்ன படத்தமா இருக்கு ராஸ்கல். யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டி கட்டிட்ட? 10 பைசா கிட்ட போடா.